My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ரிகார்டிங் ரெசிக்னேஷன். தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயோ அல்லது செகண்ட் ரவுண்ட்லேயோ உங்களுக்கு ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃப்ரீ எக்ஸிட் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டவங்களை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது. ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிது, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, 7.5 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சீட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த சீட்டில் நான் ரிசைன் பண்ண போகிறேன், ஐ ஃபவுண்ட் அ பெட்டர் ஆப்ஷன், எனக்கு வந்து வேறு கோர்ஸ் போயிட்டேன் அல்லது ஆல் இண்டியாவில் சீட்டு கிடச்சிருச்சு, அங்கே நான் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த மாதிரி வேறு தரப்பட்ட முடிவுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சீட்டை ரிசைன் பண்ணுவதற்கான அஃபீஷியல் ரெசிக்னேஷன் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு ஆன்லைன் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய கன்சென்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ரெசிக்னேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறதும் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் 34 அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் MBBS BDS ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கிளாரிஃபைட் தட் if the students who are allotted in round 2, if they do not join the allotted college or if they resign the joint institution before the stipulated resignation date, இவங்க கொடுத்துருக்கிற லாஸ்ட் டேட், ரெசிக்னேஷனுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்களா, அந்த டேட்டுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா they will be allowed free exit, meaning there will be no forfeiture of any fees, but if the candidate resigns or discontinues after the stipulated date, அந்த டேட்டை தாண்டி நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா they will have to forfeit the security deposit, tuition fees already paid and also pay the discontinuation fee 10 lakh rupees penalty. இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது வந்து த ஸ்டிப்புலேட்டட் டேட் ஃபார் ரெசிக்னேஷன் இன்னிலிருந்து, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலை அல்லது அந்த காலேஜை விட நான் பெட்டரான இன்ஸ்டியூஷனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் ஆல் இண்டியா கோட்டாவில், அல்லது வேறு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவெடுத்த மாணவர்கள் 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அந்த சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம். அப்படி ரிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விதமான பெனால்ட்டியும் கட்ட வேண்டியதில்லை. உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒருவேளை இந்த 9ஆம் தேதியை தாண்டி 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போய் ரிசைன் பண்ணாலும் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும். இங்கே பாருங்கள், பெனால்ட்டி அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனி ரெசிக்னேஷன் ஆஃப்டர் த டியூ டேட் வில் அட்ராக்ட் forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா 30,000 rupees கட்டியிருப்பீங்க. ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்கன்னா 1 lakh rupees கட்டியிருப்பீங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒருவேளை ரெண்டுமே போட்டிருக்கீங்க அப்படின்னா 1,30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்க. இது தவிர டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்கல்ல. கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் காலேஜஸ்னால் 4.5 lakhs ஆவரேஜாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னா 15 lakhs நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஒருவேளை என்ஆர்ஐயாக இருந்தால் 25 lakhs நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ வாட் எவர் த ஃபீஸ் தட் யூ ஹவ் பெய்ட் அதுவும் ஃபோர்ஃபீச்சர் ஆகிடும். இது இல்லாமல் நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்காக பெனால்ட்டியாக அடிஷ்னலாக 10 lakh போடுவாங்க. 10 லட்ச ரூபா பெனால்ட்டி போட போகிறாங்க. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எப்போ இந்த டேட்டை தாண்டினா 10ஆம் தேதிக்கு மேலே, 9ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ ரிசைன் பண்ணாலும் இந்த இதெல்லாம் அப்ளிகபிள். 9ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு, நான் வந்து ஜாயினே பண்ணலை அப்படின்னா ரெசிக்னேஷன் வில் நாட் அப்ளை ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் நாட் ஜாயின்ட் தேர் அலாட்டட் சீட்ஸ். ரெசிக்னேஷனுங்கிறது வந்து ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் இது வரைக்கும் ஜாயினே பண்ணலைன்னா நீங்கள் எப்பவும் போல் பேசாமல் இருக்கலாம். கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஜாயின் பண்ணாத மாணவர்கள், ஆல்ரெடி நான் வந்து தமிழ்நாட்டில் கிடச்ச சீட் ஃபஸ்ட் ரவுண்ட்லையோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லையோ சீட்டு கிடச்சிது சார், ஆனால் நான் ஜாயினே பண்ணல, நான் ரிப்போர்ட்டே பண்ணல, அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணேன் ஆனால் ரிப்போர்ட் பண்ணல, டவுன்லோடும் பண்ணலை நான் ரிப்போர்ட்டும் பண்ணல, இந்த மாதிரி எந்த சினாரியோவில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் கட்டின பணம், செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் ஒருவேளை பே பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட அதுவும் சேர்ந்து உங்களுக்கு அடுத்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க.
பாருங்க இந்த இடத்துல பாருங்க 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடச்சி நீங்கள் ரிசைன் பண்ணணுன்னாலும் ரெசிக்னேஷன் லிங்க் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாவில் எங்கே சீட்டு கிடச்சிருந்தாலும் அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெசிக்னேஷன் லாகின் இருக்குது பாருங்கள். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதனுடைய ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வருகிற ரவுண்ட்ஸில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா யோசிச்சு ஒரு கிளியர் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி அவசரப்பட்டு சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சீட் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன், ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் லிங்க்கில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிசிஷன் கிளியர் டிசிஷன் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரிசிக்னேஷன் அப்படிங்கிறத செய்யலாம். ஏன்னா உங்கள் கையில் ஒரு சீட் இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல சீட்டு கிடச்சிருக்கணும், அல்லது ரிப்பீட் பண்ண தயாராக இருந்திருக்கணும். இந்த 2 சூழ்நிலையில் ஒன்று நீங்கள் அப்ராட் போய் எம்பிபிஎஸ் சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை வேறு ஸ்டேட்டில் கம்மியான ஃபீஸில் எனக்கு சீட்டு கிடச்சது அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை தமிழ்நாட்டிலேயே எனக்கு ஒரு இடத்துல கம்மியான சீட்டு கிடைக்காம போகும் போல இருக்குது, அல்லது சீட்டு கிடச்சிரும் போல இருக்குது, நான் அடுத்த வருஷம் சேர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி எந்த மாதிரியான முடிவுகளாக இருந்தாலும் சரி, அந்த டிசிஷன் உங்களுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கணும். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியாக பேரண்ட்ஸாக சேர்ந்து உட்காந்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத செய்யுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.